விருச்சிக ராசி விசாக நட்சத்திரத்தை பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மனக்குழப்பங்கள், சஞ்சலங்கள், வேதனைகள், ஒரு விதமான மன அழுத்தம் இதெல்லாம் கடந்து வரக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த காலகட்டம். நடப்பதை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலைமையும் இல்லாமல் நடப்பதை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்கும். எண்ணியது நடக்கவில்லையே என்ற எண்ணங்கள் உங்களுக்கு இருந்தாலும் அதை ஏற்கும் பக்குவங்கள் இருந்துவிட்டால் உங்களை விட பாக்கியசாலி வேறு யாரும் இல்லை. அதை நாம் எவ்வாறாக தடுக்கலாம், நமக்கு நடக்கக்கூடிய கெடுபலன்களிலிருந்து நமக்கு சுபிட்சத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் எவ்வாறாக பெறலாம் என்பதை நீங்கள் சற்று கவனத்தோடு உங்களை கவனித்தீர்களானால் கண்டிப்பாக அதை மாற்றக்கூடிய அதிகாரத்தை கடவுள் உங்கள் கையில் கொடுப்பார். அதற்கு நமக்கு தேவை உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டு முறையும் உங்கள் மீது உள்ள உங்கள் நம்பிக்கையும் மேம்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். மனதை ஒருநிலைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். உடல் ரீதியான உங்கள் உடம்பின் மீது உங்களுக்கு கவனம் தேவை. உங்கள் மனதின் மீது உங்களுக்கு கவனம் தேவை. உங்களை நீங்கள் ஆட்சி செய்யவில்லை என்றால் உங்களை வேறு ஒருவர் ஆட்சி செய்வார். அப்போது உங்களை நீங்கள் எப்படி இருக்கணும்னா மனப்பக்குவத்தோடு, தன்னம்பிக்கையோடு, விடாமுயற்சியோடு நீங்கள் உங்கள் செயலாற்றி கொண்டே இருக்க வேண்டும். அவ்வாறு செயலாற்றி கொண்டே இருந்தீர்களானால் இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாகும். விரயம் நடந்தாலும் சுபவிரயமாக மாற்ற வேண்டும். அந்த சுபவிரயத்தை நீங்கள் பாக்கியத்தோடு பலத்தோடு உங்களுக்கு ஒரு சுபிட்சத்தை தரக்கூடிய மாதமாக மாற்றிக்கொள்ளலாம். நண்பர்கள் மூலமாக, கலத்திரத்தின் மூலமாக சுபிட்சத்தையும் தைரியத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் பெறக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம் என்பதில் ஒரு ஐயமும் இல்லை. அதனால் விடாமுயற்சியோடு இருங்கள். சுபிட்சம், ஆனந்தம், பாக்கியம், பலம் இல்லம் தேடி வரும்.